வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே vlog தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. எழுந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 74 kg இருக்குது. ஸோ வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வார்மாக வாட்டர்லேருந்து என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு வெயிட் லாஸ்ன்னு கிடையாது, என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் அதுக்காக நான் இன்னும் எதுவுமே பண்ணலை. ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நான் பிலீவ் பண்ணுறது. அண்ட் காலையில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறது 10 கருவேப்பிலையும் அது கூட வந்து 10 ஆல்மண்ட்டும் நைட்டு ஊற வச்சு அதை பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் வந்து நம்ம போயிட்டு வந்துட வேண்டியதான். அண்ட் இது கூட கொஞ்சமாக எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணிக்கிறேன். ஸோ வீட்லேயும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அது யோர் சாய்ஸ். அண்ட் காலையில் பண்ணலாமா, ஈவினிங் பண்ணலாமா, எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டைம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செடிக்கு எல்லாமே தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட வேண்டியதான். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஸோ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். ஸோ வீடை க்ளீன் பண்ணுறது, படைக்கிறது அண்ட் மற்ற வேலை எல்லாமே அப்படியே இருக்கும். அது கூட சேர்த்து நம்ம தன்யஸ்ரீயை ஸ்கூலுக்கும் அனுப்பணும். இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த 2 மணி நேரம் இருக்கும்ல, இந்த 6 to 8 அந்த டைமிங்குள்ளே இதெல்லாமே முடிச்சிடலாம். அவங்கள 8 o'clock இருந்து 9 o'clock ரெடி பண்ணி 9:10 நான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துடுவேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக நான் லெமன் கிராஸ் எடுத்திருக்கேன். இந்த கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 4 இலையிலேருந்து ஒரு 5 இலை போட்டால் போதும், அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் தண்ணி. அண்டு ப்ளைனாக வாட்டர் குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வார்மாக குடிப்பேன், லெமன் போட்டு குடிப்பேன், இந்த மாதிரி லெமன் கிராஸ் போட்டு குடிப்பேன், வெந்தயம் போட்டு குடிப்பேன். ஆனால் தண்ணி குடிச்சிடணும், அவ்வளோதான். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 20 kgக்கு 1 லிட்டர் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் குடிக்கணுமோ அந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக குடிங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் காலையில் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்காக பொங்கலும் அந்த சிறுபருப்பு பச்சை பயிறு சொல்லுவாங்க அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அண்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நேற்று வந்து நம்ம மாவு கொஞ்சம் இருந்ததில் அதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அண்ட் காலையிலே வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா கொடுக்க போகிறேன். அதனால் பப்பாயா வந்து கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க விதை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் பப்பாயா வந்து இந்த மாதிரி விதை உள்ளதெல்லாம் இப்போலாம் கிடைக்கிறதே ரேராக இருக்குது. அதனால் முடிஞ்சால் எங்கேயே கிடச்சிதான் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தண்ணி சுட வச்சு இந்த கிளாஸில் ஊற்றி வச்சாச்சு. அண்ட் பொங்கல் விசில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து நம்ம தாளிப்பு மட்டும் கடைசியாக கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து வேக வைக்கும் போதே மிளகு சீரகமும் போட்டே தான் வேக வைப்பேன். உப்பு எல்லாமே, தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வைப்பேன். ஸோ கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸை நெய்யில் வறுத்து போட்டுட்டு அதிலே தாளிப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கலுக்கு அரைக்கிற சட்னியை தான் அப்படியே எனக்கு தோசைக்காக நான் எடுத்துக்க போகிறேன். இதுவே ரைஸுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்டில் செஞ்சு கூட பொங்கல் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கல்லுப்பு, அது உடச்ச கடலை சொல்லுவாங்க, பொட்டுக்கடலை சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு கடலை ஆட் பண்ணிட வேண்டியதான். நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்பு நான் எதுவுமே போடலை, பிகாஸ் எனக்கு தாளிப்பு பிடிக்காதுன்றதுனால. அண்ட் அப்படியே கொஞ்சம் மிக்சியை கழுவி ஊற்றி ஒரு பக்கம் வச்சாச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் காலையிலே வந்து ஆல்மண்ட்லாம் சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம், அதுக்கப்புறம் ஊற வச்ச ஃபிக். இதுக்கு நடுவில் துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி காய போட்டு வச்சாச்சு. ஏன்னா பொங்கல் வைக்கிறதுனால நான் வந்து துணி துவைக்கிறதுனால தான் பொங்கலே சூஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்கு விசில் வச்சுட்டோன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இந்த தோசை தவா வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த தவா வந்து நான் பாண்டியில் பெரிய மார்க்கெட் இருக்கும், அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு பொருள்லாம் விற்கிற கடைலாம் இருக்கும். அங்கே தான் நான் ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இந்த கல்லில் உண்மையாகவே தோசை நல்லாவே தான் வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நேற்று நைட்டு வந்து நான் அவருக்கு தோசை போட்டது மிச்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கும் இது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதனால் எடுத்து தோசைலாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கான வேலையும் முடிஞ்சிச்சு, எனக்கான வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். அண்ட் பூலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பெட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. வாசலில் சின்னதாக ஒரே ஒரு கோலம். இன்றைக்கி வந்து நான் கலர்லாம் போடவே இல்லை, துணியெலாம் துவைச்சதுனால ஒரு மாதிரி
டயர்டாக இருந்துச்சு, எனக்கு உடம்பே ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் காலையில் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எங்கேயோ நாங்கள் போகிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிளான் என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் பப்பாயா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படைக்கிற வேலை தான். நான் வந்து ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே 2 நாளும் படைப்பேன். அதே மாதிரி கிருத்திகை, சஷ்டி அந்த 2 நாளும் படைப்பேன். ஸோ இந்த 2 நாள் படைப்பேன். மற்றபடி ஃபாஸ்டிங்கிறது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் இருந்துக்க வேண்டியதான். ஸோ என்றைக்கு வேணால் இருந்துக்கலாம், உங்களுக்கு தோன்ற அன்னைக்கு நீங்கள் இருந்துக்கோங்க. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது மென்டலி அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. நம்ம மைண்டும் செம்மையாக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ டீடாக்ஸ்ன்றது உடம்புக்கு மட்டும் கிடையாது, நம்ம மைண்டுக்கும் தான். முடிஞ்ச அளவுக்கு மைண்டையுமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஏன்னா பொங்கலோடு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கும்ல. அதனால நான் வந்து பொங்கலை ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் குட்டி குட்டியாக ஒரு 3 தோசை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக நாங்கள் வெளியே போயிட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் வந்தோம். அதுக்குள்ளே அம்மா வந்து எனக்கு நாக்கு மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை எடுத்து நீ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பொரிச்சுட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்து ஆயிலில் பொரித்து தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ அதே பேனில் எனக்கான மீனை வந்து பொரிச்சுப்பேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் இருக்கும், அவ்வளோதான். சாப்பிடலாம், பட் ஆனால் நிறையா சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஹெல்தி வெர்ஷனாக இருந்தாலுமே சரி, அதுக்காக நம்ம வீட்டில் தான் குக் பண்ணுறோம், நிறைய ஆயில் ஊற்றி குக் பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் குக் பண்ணிக்கிட்டே என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்காக நான் பப்பாயா எடுத்திருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போக வேண்டியதான். அண்ட் லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரசமும் கொடுத்துருந்தாங்க. நான் ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால என்னால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சங்கு பொரிச்சு கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரசமும் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, எல்லாமே கொடுத்ததுனால நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. மீனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு பொரிச்சது. ஸோ எண்ணெய் வச்சு பொரிச்சதில் என்ன ஆகும் அப்படின்னா மீன் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வரும். இப்போ நான் எனக்காக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் அந்த மீன் எவ்வளோ டேமேஜாக வருதுன்னு நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே கொஞ்சம் டைம் தானே, ஸோ அந்த டைமில் உட்காந்து சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அவருக்கு வந்து ரைஸு 1 கப்பு ரசம், அதுக்கப்புறம் ஆயிலில் பொரித்த மீன் ஃப்ரை எடுத்திருக்கேன். எனக்கும் 1 கப்பு ரைஸு 1 கப்பு ரசம், அதுக்கப்புறம் மீன். ஸோ மீன் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது தோல் தனியாக ஃபிஷ்ஷு தனியாக வந்துடுச்சு. ஆயில் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக ஆகிடும். மதியம் நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். அண்ட் ஈவினிங் போல் ஒரு 5-6 டேட்ஸ் பாதாம் அதோட இன்றைக்கி விலாகையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.